அதிமுகவில் நிலவும் சூழல், தலைமை மற்றும் கூட்டணி குறித்தெல்லாம் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக பேசியிருந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன். இன்று அந்த நாள் வந்தே விட்டது. சரியாக 9:15 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அங்கு என்ன விதமான சூழல் நிலவுகிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது என்ன சூழல்? அதிமுக தொண்டர்கள் விரும்புபவர்கள் வரலாம், யாரையும் கட்டாயப்படுத்தல அப்படின்னு எல்லாம் செங்கோட்டையன் தெரிவிச்சிருந்தாரு. அங்க இருக்கிற சூழல் என்ன? எவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் முதல் முறையாக மனம் திறந்து பேசுவதாக அறிவித்த நாள் முதலாகவே ஒரு பெரும் பரபரப்பு என்பது இந்த பகுதியில் தொற்றிக்கொண்டது. குறிப்பாக கட்சியினரிடையே என்ன மாதிரியான தகவல்களை அவர் பேச இருக்கின்றார், எது குறித்து பேசப் போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையேதான் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார் செங்கோட்டையன். கட்சி அலுவலகத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். காலை முதலாகவே இந்த பகுதிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாறை சாறையாக தொண்டர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. இங்கிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொல்லம்பாளையம் என்ற இடத்தில்தான் செங்கோட்டையனுடைய வீடு இருக்கிறது. அவருடைய வீட்டிற்கும் காலை முதல் பல நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து செங்கோட்டையன் புறப்பட்டு இந்த கட்சி அலுவலகத்திற்கு வர இருக்கின்றார். வரக்கூடிய வழியிலும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக கட்சி தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரச்சார வாகனத்தில், திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் அவர் வருகை தர இருக்கிறார். அவர் இங்கு வந்ததும் அவருக்கு இந்த வரவேற்பை முடித்துக் கொண்டு கட்சி அலுவலகத்திற்குள்ளாகத்தான் செய்தியாளர்களுடைய சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் முறையாக மனம் திறந்து பேச இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுதான் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் செங்கோட்டையனுக்கு ஒரு உரசல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னூரில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற அந்த விழாவில் செங்கோட்டையன் புறக்கணித்தார். அந்த விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை, அதனால் நான் பங்கேற்கவில்லை என்ற ஒரு காரணத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். சட்டமன்றத்திலும் கூட அதிமுகவினர் வெளிநடப்பு செய்வதும் கூட செங்கோட்டையன் உள்ளேயே அமர்ந்திருந்தார். இதுபோன்று பல்வேறு சூழ்நிலைகளில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்த செங்கோட்டையன் வெளிப்படையாக எடப்பாடி குறித்தோ கட்சியினுடைய தலைமையை குறித்தோ விமர்சனம் செய்யாமல் அமைதி காத்து வந்தார். ஒரு சில பொதுக்கூட்டங்களில் மட்டும் நேரடியாக விமர்சனங்களை முன்வைக்காமல் பேசி வந்ததையும் கூட நம்மால் காண முடிந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு மனம் திறந்து அனைத்து விஷயங்களையும் பேசப்போவதாக அவர் கடந்த 1ஆம் தேதி தெரிவித்திருந்தார். அப்பொழுது முதலே இந்த பரபரப்பு என்பது தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்கள் கடந்த 3 நாட்களாகவே பல விஷயங்கள் குறித்து அவரிடம் கேட்டபோதும் கூட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை 5ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அந்த 5ஆம் தேதியும் வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. அதற்காகத்தான் இவ்வளவு தொண்டர்களும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த பகுதியில் திரண்டு காத்திருக்கிறார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பு அறைக்குள்ளாக நடந்தாலும் கூட வெளியே அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வெளியே ஸ்கிரீன் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. வரும் வழியிலும் கூட அவரை வரவேற்பதற்காகவும் நிர்வாகிகள் அதிக அளவில் காத்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட இந்த பகுதிக்கு இந்த திரண்டு வந்திருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய நிர்வாகிகளெல்லாம் கூட நம்ம பேசலாம். எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க, என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு? இவர் இவருக்கு பொறுப்பு நிறையா கொடுக்கணும். அதை இதுவரைக்கும் மூத்த தலைவராக இருந்து நிறைய செஞ்சுருக்கிறாரு. இவரையே ஒதுக்குறாங்கன்னு தெரியல. அதுதான் எங்களுடைய இது. பார்க்குறோம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்க்கலாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இன்னைக்கு என்ன பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் என்ன கருத்து சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கருத்து சொல்ல முடியும். அது என்னன்னு தெரியல. அங்கே என்ன மேலிடத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. அதை பொறுத்து தான் நாங்கள் எங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்லவோம். இவ்வளவு அதிருப்திக்கான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தெரியல, அது நல்லா தெரியல. அது தெரிஞ்சிருந்துன்னா சொல்லிடுவோம். பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க, என்ன பேச போறாருன்னு நினைக்கிறீங்க? தலைவர் இந்த கட்சியில் தான் இருக்கணும், எந்த கட்சியிலையும் மாறக்கூடாது. ரெட்டலைங்கிறது தலைவர், தலைவருக்கு ரெட்டலைங்கிறது தலைவர்கிட்ட தான் இருக்கணும். அந்த கட்சி விட்டு தலைவர் மாறக்கூடாது. யார் வேணாலும் இந்த கட்சியில் கூட்டணி வச்சுக்கலாம், இந்த கட்சி வேற கட்சியில் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் கோரிக்கை.
என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டாரு, இங்கே ஒரு பரபரப்பான செய்தி இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாரு, அதனால வந்திருக்கிறோம். இவரை போலத்தான் இருக்கக்கூடிய அதிக அளவிலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த பகுதியில் காத்திருக்காங்க. குறிப்பாக அதிமுகவிலிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் பேச இருப்பதாக தகவல்களை கடந்த சில தினங்களாக நிலவிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது போன்ற கருத்தை அவர் தெரிவிக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரா? ஏற்கனவே இந்த தொகுதியில், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது ஈரோடு புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக கே.ஏ. செங்கோட்டையன் பதவி வகிக்கிறார். இதில் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் மற்றும் பவானிசாகர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளாக கே.ஏ. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதவி வழங்குவதிலும் கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கே.ஏ. செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் கட்சி தலைமையால் என்ற ஒரு அதிருப்தியும் இருக்கக்கூடிய தொண்டர்களிடமும் கூட நிலவுகிறது. இதுபோன்ற சூழலில் தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மனம் திறந்து பேசுவதற்கான ஒரு அழைப்பை கே.ஏ. செங்கோட்டையன் விடுத்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் வீட்டிலிருந்து புறப்படக்கூடிய அவர் ஒரு 9:15 மணி அளவில் கட்சி அலுவலகத்திற்கு வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் கட்சி அலுவலகத்தில் ஆவலோட காத்திருக்காங்க. என்ன பேச போகிறார் செங்கோட்டையன் என்பது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. குணசேகரன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி, இருவருக்கும் வணக்கம். பிரியன் சார், பார்த்தோம் ஒரே பரபரப்பாக இருக்கு, மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடிப்படையில் என்ன மனதில் அவர் வைத்திருக்கிறாரு? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனில் ஒன்று வந்து ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஒரு கடினமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. அது வந்து ஒரு கம்பேக்ட் மூடுன்னு, ஒரு சண்டை போடுற ஒரு மூடு எடுக்கிறது. அதாவது எடப்பாடி வந்து ஒரு எதேச்சியாரமாக நடந்துக்கிறாரு, கட்சியை வந்து பலவீனமாக வச்சுருக்காரு, ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்றாரு, பிரிந்து போனவர்களை வந்து சேர்க்க விரும்ப மாட்டேன்றாரு என்று பல விஷயங்கள் அவர் சொல்லக்கூடும். அப்புறம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஈரோடு கிழக்கில் அவர் அலட்சியப்படுத்தின விஷயங்கள், அப்புறம் அவரை எப்படி நடத்தினாங்க அந்த கட்சியில் அப்படின்ற விஷயங்கள், அவர் யாத்திரையில் அவர் பங்கு கொள்ளாதது போன்ற விஷயங்கள், எப்படி ஒரு மூத்த தலைவராக எம்ஜிஆர் காலத்திலேருந்தே தன்னை எப்படி ஒதுக்குறாங்க, கொங்கு பாலிட்டிக்ஸில் தன்னை எப்படி ஓரங்கட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லக்கூடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்தால் வந்து அது ஒரு நிரந்தர பிளவாக போகும், அவருக்கும் எடப்பாடிக்குமான நிரந்தர பிளவாக போகும். இல்லை சாஃப்ட் ஸ்டாண்டு, இல்லை கட்சி வந்து தேர்தலை நோக்கி போகுது, இப்போ நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஸோ பிரிந்து போனவர்களை இணைக்கணும், இதுக்காக எடப்பாடி எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும், தொண்டர்கள் வந்து கட்சி வலிமையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வச்சாருன்னா அது வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாண்டில் எதை எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனுடைய நேச்சரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சியோடு இருக்கிறவர் கிடையாது. அதனால் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுப்பார்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போன பிறகு, சண்டை போட்டே தான் தீரணும்னு ஒரு கட்டாயம் வந்த பிறகு நீங்கள் போர்க்களத்துலேருந்து புறமுது காட்டி ஓட முடியாது, சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவர் போயிட்டாரா அப்படின்றது அவர் பேச்சிலேருந்து தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, அவருக்கும் எடப்பாடிக்குமான இந்த இடைவெளி வந்து பெருசாகிட்டு தான் போகும், குறையாது. அது இன்னும் அவர் சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்து கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சாருன்னா அதிமுகவில் அவருக்கு வரப்போகிற எலெக்ஷன்ஸில் சீட்டு கூட கொடுக்க மாட்டார் எடப்பாடி. அதனால் இப்போவே அவர் ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்து தன்னுடைய அரசியலை பார்த்துக்கொள்வது பெட்டர் என்பது என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் மாதிரி ஒரு நிலை வந்துருமா அப்படின்னு? இல்லை, ஓபிஎஸ்க்கு மாதிரி ஒரு நிலைனா, ஓபிஎஸ் வெளியில் அனுப்பப்பட்டார் எடப்பாடினால். இவர் வந்து பேசினா வந்து ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்து பேசினாலும் சரி, சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்து பேசினாலும் சரி, இவரை வந்து எடப்பாடி இனிமேல் வந்து கொஞ்சம் ஒதுக்கியே தான் வைப்பார். அவருக்கு சீட்டும் கொடுக்க மாட்டார், எம்எல்ஏ சீட்டும் கொடுக்க மாட்டார். அப்போது அதை புரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணணும், இப்போவே ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது பெட்டர். இல்லை இது நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கி இருந்தால் ஒதுங்கி இருக்கலாம். அவர் செங்கோட்டையனோட மூடு வந்து சண்டை போடுற மூடாக இன்றைக்கி இருந்ததில்லை. அதனால் வந்து அவர் எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுப்பார்னு இன்றைக்கும் நமக்கு குழப்பமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலுமே இனிமேல் ஒரு எடப்பாடியோட ஒரு சமாதானம் கிடையாதுன்றதான் உண்மை. ஓகே, இப்போ 2 வாய்ப்புகள் இருக்கிறதா பிரியன் சார் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இபிஎஸ் மேலே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்கிறாரா சார் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக? ஒரு உரையில் 2 வாழ்வு இருக்க முடியாது. இனிமேல் எடப்பாடி தலைமை ஏற்று செங்கோட்டையன் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி முடிஞ்சால் அவரோட அரசியல் அங்கே முடிஞ்சு போகும். எடப்பாடி செங்கோட்டையன் ஒரு போட்டியாளராக ரைவலாக பார்த்துட்டாரு. காரணம், எடப்பாடி ஜூனியராக இருக்கும்போதே இவர் சீனியராக இருந்தவர். சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன்கிறதுல தமிழகம் முழுவதும் தொண்டர்களின்
மதிப்பை பெற்றவர். ஒரு கட்டத்தில் சசிகலா தரப்பினரே உங்களுக்கு போட்டியாக இவர் வந்துடுவாருன்னு ஜெயலலிதா வர்சஸ் செங்கோட்டைங்கிற ஒரு இதை உருவாக்கி செங்கோட்டையனை எந்த பொறுப்பிலும் இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் கட்சிக்குள்ள ஸ்டாச்சர் இருந்தது. ஸோ கட்சியை கைப்பற்றி தன்னுடைய ஒரு கட்சியாட்டு கலைஞர் புரட்சி தலைவி மாதிரி தான் ஒரு லீடராக வரணும்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்றவங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காலி பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துக்குள்ளே அவர் சசிகலா தினகரனை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிக்கிட்டு ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிக்கிட்டு மீதி இப்போ இருக்கிறதுல அவருக்கு நாளைக்கு கட்சி தோல்வி அடைந்தால் அவரோட பதவிக்கு போட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களை ஒவ்வொருத்தரையாக வந்து அவர் களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் முக்கியமான அவராட்டு அவர் கருதுறது செங்கோட்டையனும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துக்குள்ளே தான் முதல்ல எம்ஜிஆர் புகழை ஜெயலலிதா புகழை மறைக்க சதி எடப்பாடி தன்னை முன்னிறுத்தி தான் கட்சியினை வர பார்க்குறாருன்னு அந்த அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டம் தொடர்பாட்டு ஒரு இஷ்யூ வந்தது. அதற்கு பிறகு பாஜக செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன தோற்றம் இருந்ததுன்னா எடப்பாடி வந்து என்டிஏக்குள்ளே வரல. அப்போ செங்கோட்டையனை பாஜக சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாங்க, செங்கோட்டையன் ஒரு ரைவல் பவர் சென்டராக வந்துடுவாருங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் பாஜக என்ன பண்ணாங்கன்னா சுருடா செங்கோட்டையனை பயன்படுத்திக்கிட்டு 20% எடப்பாடியை தங்களுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டாங்க. அது இதற்கு பிறகு எடப்பாடி என்ன நினைச்சாருன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரே கல்லில் பல மாங்காயை அடிச்சிட்டோம், செங்கோட்டையை அடிச்சிட்டோம், பேரம் பேசக்கூடிய பாமக அடிச்சிட்டோம், பாஜக பயன்படுத்தி நம்மக்கிட்ட பொலிட்டிக்ஸ் பண்ண நினைச்ச தினகரன் ஓபிஎஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோன்னு அவர் கருதி உள்ள இருந்தார். ஆனால் அரசியல்வாதி வந்து இருக்க பொசிஷனை விட தான் பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு நினைப்பாப்புல, இருக்க பொசிஷனை விட்டு இழந்து போயிடக்கூடாதுன்னு நினைப்பாப்புல. எடப்பாடியோட பண்ணுனா இருக்க பொசிஷனை விட்டு இழந்து பெரியன்னு சொன்னது மாதிரி டிக்கெட்டே கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி அவருக்கு உருவாகும். அதனால் இவர் ரிவோல்ட் பண்ணி தான் தீரணும், எடப்பாடியோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணி தான் தீரணும். எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை இன்னைக்கு பெரிய அளவில் கொஸ்டின் பண்ணுவார். இன்னைக்கு மட்டுமில்லை, இது தொடரும். அவர் சீனியர் லீடர், எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியனுங்கிறனால தான் எடப்பாடிக்கு சுற்றுப்பயணத்தை டம்மி பண்ணி 5 நாளாக என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து செங்கோட்டையனை பற்றிய ஒரு செய்திகள் வர வச்சு எடப்பாடிக்கு சுற்றுப்பயணமே முக்கியத்துவம் பெறாத அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒற்றை தலைமையாக வர முயற்சி பண்ணினாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல் அல்ல. இப்போ இப்படி ஒரு கூட்டத்தை எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் யாராவது பண்ண முடியுமா? உடனே கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா இல்லையா? அப்போ நீங்க அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் அல்ல. அப்ப இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய லீடர்ஷிப்பை கேள்வி எழுப்புற வகையில தான் இருக்க போகுது. இதுவுமே கண்டிப்பா எடப்பாடி லீடர்ஷிப்பை டம்மி பண்றாரு, கேள்வி எழுப்புறாரு. நீங்க கூட்டு தலைமை வாங்க, எல்லாரும் தலைவராக இருக்கும். ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒற்றை தலைமையாக நீங்கள் இருக்க முடியாது, கூட்டு தலைமை தான் அங்கே கரெக்டு. அமாங் யூக்கல் தான் நீங்கள் மோர் யூக்கல். நீங்கள் இரட்டை தலைமையாக இருந்து வெளியேறினதே நமக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட்டு தலைமைங்கிற அந்த அடிப்படையில் தான் இவரோட வீகத்தை எடுப்பார். எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை புல்டவுன் பண்ணுவார். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு உரைக்குள் 2 வாள் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா ஆல் தீஸ் இயர்ஸ் எடப்பாடியோட பழனிசாமி அவர்களுடைய தலைமை முதல்ல இருந்து அந்த கூவத்தூர் விவகாரத்துல இருந்து எடுத்துக்கிட்டா கூட அதை அறிவித்தது கூட செங்கோட்டையன் அவர்கள் தான் நினைக்கிறேன். அப்போது தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து அந்த ஒரு உரைக்குள் தான் இருந்தாங்க. அப்படின்னா கூட அப்பெல்லாம் ஒரு கலக குரலோ ஒரு அதிருப்தியோ வரல. வை நவ் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? தொடர் தோல்விகள் தான் காரணம். அன்னைக்கு ஏன் வரலன்னு சொன்னால், அன்னைக்கு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குள்ள பிரச்சனை அல்ல, சசிகலா நடராஜன் தரப்பினருக்கும் செங்கோட்டையனுக்குள்ள பிரச்சனை தான். நானே வந்து செங்கோட்டையனை பார்த்து நீங்கள் ரிவோல்ட் பண்ணால் ஜானகி ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடராக எமர்ஜ் ஆகலாம், தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக வரணும்னு சொல்லும்போது அவர் அன்றைக்கி என்ன சொன்னாருன்னா, வக்கீல் நான் வந்து கட்சி என்னால் பிளவுபட்டு போக நான் விரும்பலை, கட்சி பிளவுபட்டதுனால யாருக்கு என்ன லாபம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் லாபம், ஸோ கட்சியை ஸ்பிளிட் பண்ண விரும்பலைன்னு சொன்னார். அப்போ நடராஜன் சசிகலா தரப்பினரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு கட்சியை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, அதனால் இவருக்கு வந்து மாநில அளவில் ஒரு பொறுப்பையும் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பையும் ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்டிருந்த அவருக்கு அமைச்சரவையில் இடமும் கொடுத்தாங்க. அப்போ அது 4.5 வருஷம் அந்த இடத்துக்குள்ள ஆட்சி அதிகாரம் இருக்குது. அந்த நிகழ்வு நடக்கும்போது எடப்பாடி மியர் டம்மி, அன்னைக்கு நிகழ்வு நடக்கும்போது எடப்பாடி மியர் டம்மி. அதுபோல தான் ஒவ்வொரு கட்டத்தில் எடப்பாடி சசிகலா தினகரனை வெளியே அனுப்பி ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்சி தன்னோட கட்சியினை அவர் தன்னை நிலைநாட்டுறாரு. இப்போ அந்த புள்ளியில தான் செங்கோட்டையன் தோல்வி அடைஞ்சா நமக்கு போட்டியாளராக வந்துடுவார், ஏற்கனவே நீக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து செங்கோட்டையனை தூக்கி வச்சிருவாங்க. அதனால் கட்சியை கைப்பற்றக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை
மார்ஜினலைஸ் பண்ணி வெளியே அனுப்புறதுல தான் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கார். ஓகே பிரியன் சார், இப்போ 6 அமைச்சர்கள் சேலத்தில் போய் இபிஎஸ் அவர்களை சந்தித்தது முதற்கொண்டே அப்போ இப்படி ஒரு சந்திப்பே நிகழலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஆனால் செங்கோட்டையன் அதை உடைத்து அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு அப்பவே ஒரு கலக குரல் எழுப்புனதையும் கவனிக்க முடிஞ்சது. அதுக்கு நடுவில் நடந்த மிக முக்கியமான ஒரு விவகாரம், டெல்லி வரைக்கும் செங்கோட்டையன் போய் அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகளை சந்தித்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக மாறுச்சு. அதுக்கு அந்த கேப்ல வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார். அப்போ அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டேவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு எல்லாம் குரல் எழுந்தது. இப்போ பாஜகவோட தலையீடு இதற்குள்ள ஏதேனும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்குது. அதாவது அமித்ஷா வந்து உங்கள் கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னால் கூட பாஜகவோட இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. செங்கோட்டையன் விஷயத்தில் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடி வந்து தேர்தல் தோல்விக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார், அதுக்கப்புறம் தான் கூட்டணியை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து செங்கோட்டையனை வந்து பாஜக தலைமை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் நிர்மலா சீதாராமன்லாம் பேசியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ பேசியிருக்காரு. இது வந்து தெரிஞ்சுட்டார். எடப்பாடி வேலுமணி போன்றவர்கள் வந்து பாஜக விட்டு விலகி இருந்தபோது கூட அவங்க பாஜகவோட ஒரு டீலிங்கில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு கான்டாக்டில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து வந்து எடப்பாடி அண்ட் அவங்க வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பிஜேபி ஹைகமாண்டோட ஒரு கான்டாக்டில் தான் இருக்காங்க. அவங்க விலகி வந்தது லோக்கலில் இருக்கிற அண்ணாமலை மேலே இருக்கிற ஒரு விஷயத்தினால தான் விலகி வந்தாங்களே தவிர மற்றபடி ஹைகமாண்டோட ஒரு கான்டாக்டில் தான் இருக்காங்க. அதனால் வந்து கூட்டணியை விட்டு வெளியில் வந்து போட்டி போட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு இவரை எப்படியாவது உள்ளே இழுக்கணுன்றதுக்காக செங்கோட்டையனை வந்து பில்டப் பண்ண பார்த்தாங்க பாஜக ஹைகமாண்ட். பட் செங்கோட்டையன் வந்து அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கிடையாது. அவர் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு தலைமைக்கு கீழே ஒரு லாயலிஸ்ட்டாக இருப்பாரே தவிர தானே ஒரு தலைவராக வர அளவுக்கு அவர் வந்து ஒரு கெப்பாசிட்டி உள்ளவரான்னு எனக்கு இன்றைக்கி வரையும் டவுட்டாக இருக்குது. நானும் ஒரு 30 வருஷமாக அவரை பார்த்துட்ருக்கேன். பட் அவர் வந்து நல்ல லாயலிஸ்ட்டு, நல்ல ஒர்க்கரு, தலைமை சொன்னால் வந்து கட்டுப்பாடாக அது வேலை செய்யக்கூடியவர், ரொம்ப தெளிவாக வேலை செய்யக்கூடியவர், தலைமையோட ஆதரவை முழுசாக பெற்று ஒரு காலத்தில் இருந்தவர். கடைசி கட்டத்தில் ஜெயலலிதாவோட கொஞ்சம் பிரச்சனை வந்தது உண்மை. அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்தது. ஜெயலலிதா அவரை ஒதுக்கி வச்சுருந்தாங்கிறது உண்மை, அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலாக வந்துட்டாரான்னா அவர் லீடர் மெட்டீரியலாக வரல. இப்போ வந்து அதனால தான் இப்போ இன்றைக்கி அவர் எப்படி பேசுவார் எனக்கு டவுட்டாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.